ஒன் டேல வாடி போயிரும்ல. இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு? சிம்மே, இங்க ஊட்டி எப்பவுமே ஜில்லுன்னு இருக்குல, அதனால தான் பூலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூட தான் 2-3 நாள்ல கெட்டு போயிருதே மச்சான். அது வேற பூ, இது வேற பூ. இது குளிர்ச்சியா இருந்தா ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்குமா? அப்படியா? அப்ப நம்மளும் நிறைய பூ வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். தினமும் ஒன்னு வச்சிட்டு போலாம். சரி சிம்ரன். ஐ பிங்கி சிம்மு, நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஐ பூமாரி அக்கா. அம்மா, நான் பூமாரி அக்கா கூட போய் சுத்தி பார்க்க போறேன். ஏன் கூட வந்தாச்சுல சுத்தி பார்க்க முடியாது? பூமாரி அப்படியே பெரிய மனுஷி தனியா போய் சுத்தி பார்க்க போயிருவா. அவ கூட எல்லாம் போகக்கூடாது, என் கூட தான் வரணும். பூமாரி அக்கா என்னோட ஃப்ரெண்டு. அஜய் என்னோட ஃப்ரெண்டு. நாங்க 4 பேரும் ஒண்ணா தான் சுத்தி பார்ப்போம் மம்மி. நீங்க 2 பேரும் இவ 2 பேரும் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்க கூடாது. அவிய அப்பா அம்மா இருக்காவல, சாக்கு மாமாவ ரோசா பாக்காம அவிய 2 பேரும் நீங்க ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கணும். அவங்க அங்கிள் ஆன்ட்டி ஃப்ரெண்ட் இல்ல, பூமாரி அக்கா தான் எனக்கு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் குண்டு நீட்டு நல்ல அந்த வயசுல காதை விடு. ஏக்கா சின்ன பிள்ளை ஆசைப்படுதுக்கா, நானும் சேர்ந்து சுத்தணும். ஆமா, தெரியாத ஊர்ல 4 பேரும் போய் சுத்தி பார்க்க போறேன்னு தொலைஞ்சு போறதுக்கு. ஏக்கா இங்க எங்க வந்து கட்டி போ, நான் பாத்துடுறேன்க்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கறா, சின்ன பிள்ளைலாத ஃப்ரெண்ட்ஷிப்பா சுத்தட்டுமே. ஓஹோ, உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறியா நீனே? இல்லக்கா, என்னைய ஃப்ரெண்டுங்க கூட சேர விட மாட்டேங்க. பிள்ளைலாத அது ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தட்டுமே. ஏலே, இவள தனியா அனுப்பிட்டு நான் எந்தால போறது? நானும் சுத்தி பார்க்க தான் வந்திருக்கேன். நம்ம கூட வரட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒண்ணு கெட்டு போயிராது. அஜய், பூமாரி 2 பேரும் இங்கே வந்தியே? என்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானே? நீங்க ஏன் பக்கத்துல தான் நின்னுட்டு அங்கேயே தேடிட்டு நின்னுட்டு இருக்கேன்? இப்படியே சொல்லாம கொள்ளாம வாடி வருது. அம்மா பிங்கி சிம்பு வந்ததுனால அத பார்க்க வந்தோம். அம்மாட்ட சொல்லிட்டு வரணும், எங்க போனாலும் சொல்லாம போக கூடாது. சரோஜா, நீனும் பிள்ளைகளை கூட்டிட்டு இங்க தான் சுத்தி பார்க்க வந்தியா? ஆமாக்கா, நான் மட்டும் இல்ல, என் புருஷன் வந்திருக்காவ. ஆமா பார்த்தேன். குழந்தை தான் மலர் கண்காட்சி பார்த்துட்டு வரலாக்கா அப்படின்னு இங்க கூட்டிட்டு வந்தா பாத்துக்க. 2 பிள்ளைகளை எங்க பக்கத்துல தான் நின்னுச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆட்களே காணும். அதான் எங்க போச்சுன்னு தேடிட்டு இங்க வந்தா இங்க நிக்குது. ஏக்கா, பூல மயில் செஞ்சிருக்கவள பார்க்க ரொம்ப அழகா இருக்குக்கா. அத பார்க்கறதுக்கு நாங்க நின்னுட்டு இருந்தோம், உங்க பிள்ளைல வந்துச்சு. ஆமா சரோஜா, பூல என்ன அழகழகா செஞ்சு வச்சிருக்காவ பத்தியா? மயில் மட்டும் இல்ல, என்ன நிறைய மிருகங்கள்லாம் செஞ்சிருக்காவ. சிங்கம் கூட செஞ்சிருக்காவ சரோஜா. என்ன அழகா இருக்கு, எப்படி செஞ்சாவனே தெரியல. ஏக்கா எல்லாமே பூல தாக்கா செஞ்சிருக்காவளா? என் தம்பி சொல்லியா? சரோஜா, நம்ம ஊர்ல எல்லாம் 100 பூ வாங்கினாலே 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இவ்வளவு பூ வச்சு என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காவ பத்தியா? இதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கும்ல. ஏக்கா இது கண்காட்சியாக்கா தான் செஞ்சு வச்சிருக்காவ. இருந்தாலும் பூவில என்ன கம்மியாவா விக்குது, நிறைய ரூபாய் இருக்கும் சரோஜா. ஆமாக்கா, வார ஆட்கள்லாம் பார்த்துட்டு போதுல்ல, அதான் செஞ்சு வச்சிருக்காவ. இல்லன்னா நம்மளாம் வந்திருக்க மாட்டோம்ல. ஆமா சரோஜா, ஒரே இடத்துல நின்னு பார்க்காங்கன்னு நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. அம்மா, நான் சிம்பு பிங்கி அண்ணே எல்லாரும் ஒண்ணா போட்டுமா? எல்லாரும் ஒண்ணா தான் போகணும். அது என்ன நீங்க மட்டும் தனியா 4 பேரும் போறது? அம்மா, நாங்க 4 பேரும் சின்ன பிள்ளை எல்லாம் வேகமா ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்க கூட வந்து என்ன சுத்தி பார்க்க முடியுதோ அதை மட்டும் பாருங்க போதும். அம்மா ப்ளீஸ் மா. பூமாரி அம்மா சொன்ன கேட்க மாட்டியா? என்ன அட இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வயசுல? ரோச பக்கம் என்ன கங்க ஓடி இருந்திய? ஐ ஓனர் புருஷன் சிம்பு பிங்கி பூமாரி அஜய் எல்லாம் ஒண்ணா ஒரே இடத்துல நிக்காவே. குழந்தைங்க 2 பேரும் காணோம் தேடிட்டு வந்தா இங்க வந்து நின்னு பாத்துட்டு நிக்கா. குழந்தை கேட்டா நாங்க 4 பேர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தனியா போய் சுத்தி பார்க்க போறோங்க. அவ ரோச பக்கம் அதுக்கு என்னக்கா, நம்மளும் இங்க தானே சுத்திட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ சுத்தி பார்க்கணும் தனியானே ஆசைப்படுது. சுத்தட்டக்கா, நம்ம பாத்துக்கலாம். பூமாரி அஜய் சிம்பு பிங்கி போங்க போங்க ஓடி போங்க சுத்தி பாருங்க. ஏ குழந்தை, நாங்க எங்க பிள்ளைல போக கூடாதுன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கோம். 4 பேரும் என்னமோ நீ பத்த மாதிரி போங்க போங்கன்னு அனுப்பி விடியா? ஓனர் சின்ன பிள்ளைல ஆசைப்படுது, சுத்தி பார்த்துட்டு போட்டுமா இஷ்டத்துக்கு சுத்தி பார்ப்பாவ. நீங்க வயசானவிய ஒரே இடத்துல நின்று விடுவீங்க தேங்கி. அதுவும் அப்படி இல்ல, ஒரு இடத்துல சொத்த நேரம் நிற்கும், சிட்டிக்குருவி மாதிரி பறந்து அடுத்த இடத்துக்கு ஓடும். எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணுமா இல்லையா? நாங்க மட்டும் என்ன சுத்தி பார்க்காம ஒரு இடத்துல உட்காரக்க வந்திருக்கோம்? நாங்களும் சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். இருந்தாலும் நீங்க பார்க்கறது வேற ஓனர், அந்த புள்ளிகள் பார்க்கறது வேற ஓனர். வயசானவியெல்லாம் உங்க டேஸ்ட்ல பாப்பிய, சின்ன பிள்ளைல அதுவே டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், அழகா சுத்தி பார்க்கும். விடுங்க ஓனர், பேட்டு வரட்டும். ஆமா, பேட்டு வரட்டும் பேட்டு. சின்ன பிள்ளைல போச்சல அனுப்பி விட்டு பேச்ச பாரு இவளுக்கு. ஏக்கா கோபப்படாதக்கா, நான் பசங்க முன்னாடியே போறேன்க்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் மலர் கண்காட்சியை சுத்தி பாருங்க. ஓனர் கோபப்படாங்க ஓனர், தம்பி சேகர் பாத்துக்கிடுவாரு. நீங்க எல்லாம் வயசானவிய ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல சுத்தி பார்த்துட்டு நில்லுங்க. வேணா என் மாமியாரையும் கூப்பிட்டுடுங்க, உங்க கூட வந்து நல்லா சுத்தி பார்க்கும். உங்க பின்னாடி இருக்கால உங்க நாத்தனார் அவ்வளவு வேணா எங்க கூட அனுப்பிச்சு விடுங்க, நாங்க ஒன்னா சுத்தி பார்ப்போம். நாங்கெல்லாம் கொஞ்சம் விடல பிள்ளைகளை அழகா சுத்தி பார்ப்போம். உங்களை மாதிரி ஒரே இடத்துல நின்று முழிச்சிட்டு இருக்க மாட்டோம். பாருங்க ரோசப்பக்கா, என்ன பேச்சு பேசியான்னு பாருங்க. நீங்கள நானும் வயசானவங்கள மாமியார் கூட கொண்டு சேர்த்துட்டா.
இவ மாமியாருக்கு பேத்தி பிறந்தாச்சு. அவிய கூட கொண்டு போய் நம்மள சேர்த்து விடிய பாருங்க. சரோஜா என்னன்னே தெரியல, கொஞ்ச நேரம் தான் சுத்தி பார்த்தேன். அதுக்கே கால்லாம் வலிக்குது, எங்கேயாவது உட்காரலாமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன செய்ய, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டோமேனே அதுக்காக தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் தம்பி தான் கூட போயிட்டாலும் நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காருமா சரோஜா? ஓனர் கோபடியெல்லாம் நான் சொன்ன கரெக்டா இருக்கா? போங்க போங்க, ஒரு இடத்துல உட்காந்து கதை விடுங்க. ஏ ஓனர் நாத்தனாரே, என் கூட வேணா உன்னை சுத்தி காட்டி. சரியக்கா. பாருங்க ரோசப்பக்கா, நான் ஓடிக்கிட மாட்டானா சாடிக்கிட மாட்டானா? என்னை விட்டா இப்ப எங்க வேணாலும் ஓடுவேன் ஜாடுவேன். ஏன் துள்ளி குச்சி குத்தாட்டமே ஆடுவேன். என் புருஷன் என் கூட இருக்காரு, என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாருங்க. சரி சரோஜா, அப்ப நீ உன் புருஷனை கூட்டிட்டு போய் சுத்தி பாரு. நான் சொத்த நேரம் அங்கே ஒரு இடத்துல போய் உட்காரியேன். என் பிள்ளைகளை மட்டும் தம்பியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லு சரோஜா. சரிக்கா சொல்லிடுறேன். இந்த ரோசாப்புக்கு முட்டி சேர்த்து போச்சு. இது கூட கொண்டு போய் என்னையும் சேர்த்துக்கிட வேண்டியது. அந்த குழந்தைக்கு ஒரு நாள் இருக்குது. இதுல மாமியார் கூட கொண்டு போய் சேர்த்த பாருங்க. அதான் என்னால் நினைக்க தாங்க முடியல. சரோ, எல்லாரும் ஆளாளுக்கு தனித்தனியா சுத்தி பார்க்க போயிட்டோம். நம்ம மட்டும் தான் நின்றுட்டு இருக்கோம். சரோ வா, நம்மளும் போய் சுத்தி பார்க்கலாம். சரிங்க, வாங்க போவோம். பூவ 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 பூவை பூவ 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 பூவை பூவ 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 பூவை பூவ பூவ பூவே பூவை எந்தன் கூந்தலில் உன்னை நான் சூடிட என்ன விலை நீ என்னிடம் கேட்பாயோ? பூவ 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 பூவை பூவ 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 பூவை பூவ 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 பூவை பூவ பூவ பூவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் பூத்தனி குலுங்கினாய். வண்ண வண்ண இதழ்களை எல்லாம் எங்கே நீ வாங்கினாய்? தேனை நீ தந்து எதை நீ பெறுவாய்? பூவே பூவே மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன் மாலை எங்க தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? 1000 கோடி செல்வம் அது யாருக்கு இங்கு வேணும்? அதனோடு என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். பூவே எங்க தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? என் பூவே இங்க 2 பேரையும் பார்க்க பூத்தாயா? தங்கச்சிமா, இந்த ஊட்டியில இருக்க இந்த பியூட்டியான பூவை பார்த்த உடனே மனசுல இருந்து பூ பாட்டா வந்துட்டு இருக்குடா தங்கம். ஆமாங்க கை, எனக்கும் அப்படிதான் வருது. என்ன சந்தோஷமா இருக்கு இந்த பூவை பார்க்கும் போதே. ஆமாண்டா, வருஷம் இப்படி மலர் கண்காட்சி வைக்கிறாவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் டிவி நியூஸ்ல கூட நான் பார்த்திருக்கேன். அது எப்படி மலரை பார்த்தா சந்தோஷம் வரும் இவளுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க வந்தா தானடாமா தெரியுது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏக்கா, நம்ம தலையில வைக்கிறதுக்கு 4 முழம் மல்லிகை பூ வாங்கினாலே அதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. இங்க இவ்வளவு பூ கொட்டி கிடக்கு, பார்த்தா சந்தோஷம் வராதா பின்ன? ஆமாண்டா தங்கச்சிமா, பெண்களுக்கு இயல்பா இந்த பூக்களை பார்த்தால் மனதில் ஒரு ஆனந்தம் வரதான் செய்யும். ஆனா இந்த பூவை பார்த்து ஆண்களும் ரசிக்கிறார்களே. ஏக்கா, இந்த பூவை பார்த்து எல்லாரும் ரசிப்பாவக்கா. 1-2 பூவா வச்சிருக்காவ, எவ்வளவு பூ வச்சிருக்காவ, எவ்வளவு கலர் கலரா வச்சிருக்காவ. அது மட்டுமா ஏரோப்ளேன் மாதிரி, ட்ரெயின் மாதிரி, சைக்கிள் மாதிரி, வித்தியாசமான மிருகங்கள் மாதிரி எல்லாம் பூல அழகா டிசைன் போட்டு வச்சிருக்காவ. அதை பார்க்கும் போது என்ன அழகா இருக்கு. ஒரு இடத்துல நின்று எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு போறாவக்கா. ஆமாண்டா தங்கச்சிமா, நம்மளும் கண்டிப்பா போட்டோ எடுத்துட்டு தான் போகணும். அப்போ நான் பிற்காலத்தில் இதை பார்க்கும் பொழுது ஞாபகார்த்தமா இருக்கும். ஆமாக்கா, நம்மளுக்கு நாளைக்கு கொள்ளு பேரம் பேத்தி பிறக்கும்ல, அது விட்டு அந்த போட்டோவை காட்டணும். நாங்க எப்படி இந்த வயசான காலத்துல எவ்வளவு சந்தோஷமா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் பாருங்கன்னு காட்டணும். அதெல்லாம் பார்த்தா தானே அதுவளுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆமாண்டா தங்கச்சிமா, நீ சொல்றது சரிதான். இவ்வளவு மலர்களை பார்த்த உடனே என் தலையில எல்லா மலரையும் வாங்கி சூடிக்கிடணும்னு ஆசையா இருக்குடா தங்கச்சி. வாமா, கொஞ்சத்தை பறிச்சு தலையில சூடிக்கிடலாம். இந்த ட்ரெயின்ல இருக்க அந்த சிவப்பு கலர் பூ ரொம்ப அழகா இருக்குடா தங்கச்சிமா. அதுல ஒரு 10 காணம் பறிச்சு தலையில வச்சுக்கிடலாம். வாடா செல்லம்.
ஏக்கா இந்த பூவெல்லாம் பறிக்க கூடாதாங்க பூ ஆடு வச்சிருக்காவ பாருங்க. உள்ள வரும்போதே சொன்னாவல்ல இது மலர் கண்காட்சி மட்டும்தான், பறிச்சு தலையில வச்சா பையன் போட்டுருவாங்களாம். பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், போட்டோ வேணா எடுத்துக்கிடலாம். தங்கச்சிமா ஒரு 4 பூவாவது பறிச்சு வச்சுக்கிடலாம்டா, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. உன் தலையிலயும் பூ இல்லை, என்னோட தலையிலயும் பூ இல்லை. ஏக்கா அங்க கடை போட்டு வச்சிருப்பாவ பூ கடை, அங்க வாங்கி தலையில வைப்போம். சரிம்மா தங்கச்சி, நம்ம இந்த ட்ரெயின் முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிடலாமாடா? சரிங்கக்கா. பாட்டு நில்லுமா, கிளம்பி வந்து இடிச்சிட போகுது. ஏக்கா இது அசையாதுக்கா. அப்படியா? நிஜ ட்ரெயின் மாதிரியே இருக்கே, ஓடுமோன்னு நினைச்சிட்டேன்டா தங்கச்சி. இல்லக்கா பொம்மை மாதிரிதான் ஒரே இடத்துலதான் இருக்கும். தங்கச்சி நம்ம கூட வந்தவியல யாரையாவது கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்து தர சொல்லலாமாடா? சரிங்கக்கா. யாரடா கூப்பிடுறது? இருங்கக்கா யாராவது மாற்றாவலான்னு பாப்போம். ஏக்கா அந்த பாருங்க அந்த பிள்ளை நிக்குது. யாரு? ஓனரோட நாத்தனார் பிள்ளையா? ஆமாக்கா அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்து தர சொல்லி கேப்போம். தங்கச்சி அந்த டவுசர் காடி கூட எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்லடா. இப்பதான் அவளே நம்ம கூட டூருக்கு வந்திருக்கா, அவ பேர் என்னன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. இருங்கக்கா நான் கூப்பிடியேன். எப்போ இந்தம்மா டவுசரு உன்னையதான் இங்க வா. பாட்டி என் பேர் ஒன்னும் டவுசர் இல்ல, என் பேரு சிம்ரன். இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு எது கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியுதோ அதை சொல்லிதான் கூப்பிடுவோம். என்ன பாட்டி எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த போனபடி எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுத்துட்டா. போட்டோவா? எதுக்கு பாட்டி? என்னது இது கேனத்தனமான கேள்வியா இருக்கு? போட்டோ எதுக்கு பிடிப்பாவ ஞாபகார்த்தமா வச்சுக்கிடியதுக்கு. அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடியதுக்கு. தங்கச்சிமா இன்ஸ்டாகிராம்லயும் போடணும்டா. இந்த ஒரு போட்டோ எடுத்துட்டா. மை சிஸ்டர் அண்ட் மீ கோயிங் ஊட்டின்னு போடணும்ல ஸ்டேட்டஸ். பாட்டி நீங்களுமா? என்னலாம் நீங்களுமா? சின்ன பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நீங்களுமா? ஏலா நாங்களும் சின்ன பிள்ளைகள் தான். இந்த புடி ஓட்டல அக்காவும் நானும் அழகா இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். சரி நில்லுங்க. எம்மாடி டவுசர் பாப்பா, இந்த ட்ரெயினோட கவர் ஆகுற மாதிரி தங்கச்சியை நீ எடுமா. சரி பாட்டி. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே பாட்டி எடுத்துட்டேன். ஏலா ஒரு போட்டோன்னா ஒண்ணுதான் எடுப்பியாக்கும். 4-5 போட்டோ எடு, எது நல்லா இருக்கோ அதை நாங்க வச்சுக்கிடியோம். ஓகே பாட்டி. இந்த அம்மா டவுசர் பாப்பா எடுத்துட்டியம்மா? எடுத்துட்டேன் பாட்டி, சூப்பரா வந்திருக்கு. ஏலா டவுசரு வா அந்த பக்கம் போவோம், அங்க ஏரோப்ளேன் நிக்குது. அது முன்னாடி வச்சு எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுத்து தந்துரு. என்னது இது? பாட்டிங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஓசில போட்டோகிராஃபர் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஜ் இவங்க 2 பேருக்கு இது கொஞ்சம் ஓவர் தான். ஏலா வா. வரேன் பாட்டி. அப்படின்னா நாளைக்கு நாங்களும்
உன்னைய